நான் வணங்குற தெய்வம் என்கிட்ட எப்படிங்க பேசும்? அதாவது நீங்க எந்த தெய்வத்தை வேணா வணங்கிக்கோங்க. ஒரு பெண் தெய்வமோ, ஆண் தெய்வமோ, ஒரு முனியனோ, ஒரு கருப்பனோ, ஒரு காளியோ, ஒரு அம்மனோ, ஒரு மாரியோ, எந்த ஒரு பெண் தெய்வமோ, எந்த ஒரு ஆண் தெய்வமோ வணங்கிக்கோங்க. என் தெய்வம் என்கிட்ட எப்படி பேசும்? நான் வணங்குற தெய்வம் என்கிட்ட பேசி ஆகும். நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்துலையும் தெய்வத்தையும் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ கஷ்டம் வருது. இந்த தெய்வம் என்கிட்ட இப்போ இருக்கா இல்லையா, பேசுதா பேசலையா, நான் மட்டும் எதுக்கு இந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கேன்? மற்றவங்கள மாதிரி நானும் இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற தெய்வத்தை முதல்ல வந்து தேடும்போது எந்த பலனையும் எதிர்பார்த்து தேடணும். அதுக்கப்புறம் பலனை அந்த தெய்வமே உங்களுக்கு கொடுக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம பலனை தேடிட்டோம்னா அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன சொல்கிறது, கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து தெய்வங்களை வந்து வணங்குறதுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இல்லாமல் தான் வணங்கணும். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் தெய்வம் தீர்த்து வச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். அதுவே உங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எந்திரிச்சு வர வச்சிடும். அதனால் தெய்வங்கள் பேசும் அப்படின்னா ஒரு கஷ்டம், அதாவது இப்போ ஒரு இடமே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடம் இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லை ஒருத்தவங்க பணம் கொடுக்கணும். இந்த மாதிரின்னா இந்த தெய்வத்தை வணங்குறீங்க, இல்லை தெய்வத்தை நினச்சிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது அந்த பணம் வந்து அந்த பொருள் வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடும். அதுதான் தெய்வம் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு உண்டான அடையாளம். ஒருத்தவன் ரொம்ப நாளாக ஒரு கேஸு வழக்காடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் யதார்த்தமாக இந்த தெய்வத்தை நம்பி அந்த தெய்வத்தை பார்க்க போயிருப்பீங்க. உதாரணமாக கருப்புசாமி குறி பார்க்க வரவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி தான் வருவாங்க. வந்துட்டு அங்கே எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணும், என் பையனை இப்படி ஏமாற்றிட்டாங்க, என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் தொழிலில் என்னை ஏமாற்றிட்டாங்க, என் பொருளை களவாண்டுட்டான், என் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டான், என் பணத்துக்கு அதிக வட்டி போட்டு என்னை ஏமாத்துறாங்க, என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான், என் பொருளை களவாண்டு போயிட்டான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாச்சு. எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கருப்பசாமி இந்த மாதிரி அருள்வாக்கு கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு தீர்வு இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும்போது அந்த தெய்வம் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீக்குது. நான் உன்னையவே கும்பிட்றேனே, அவன் பணத்தையே தரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகும்போது அந்த பொருள் வந்து நம்ம கைவசப்படும். அந்த நேரத்தில் தான் இந்த தெய்வம்ங்கிறது உங்கள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை அதே பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பொருளை வாங்கணும்னு தான் போயிருப்பீங்க. ஆனால் போகும்போதே உங்களுக்கு வண்டி இல்லைன்னா ஏதோ வேறு ஒரு பிரச்சனை, ஒரு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக், இல்லைன்னா ஒரு கீழே விழுகிறீங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல நூலிலே தப்பிப்பீங்க. அப்போ அந்த டைம் வந்து என்ன சொன்னோம், உங்களுக்கு என்னை காப்பாற்றினது அந்த தெய்வம் தான் அப்படின்னு. அதுதான் அந்த இடத்துல தான் தெய்வங்கிறது பேசும். மற்ற இடத்துல ஓரமாக தான் நிற்கும். ஒரு முக்கியமான இடத்துல தன்னோட பிள்ளை வந்து இந்த இடத்துல விழுந்தால் அது எந்திரிக்காதுன்னா அந்த இடத்துல தான் வர்றது தான் தெய்வங்கிறது. நொடியில் காக்கிறது தான் தெய்வம். அதனால் தெய்வங்கிறத நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பலன் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் அதாவது மலையோட எல்லையில் போயிட்டீங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் ஒரு நூலில் வந்து நின்று உங்களை காப்பாற்றும். சரியா? அதனால் தெய்வத்தை வந்து என்றைக்குமே நம்புங்க. தப்பே பண்ணாலும் சரி அந்த இடத்துல உங்களை விழுக விடாமல் தூக்கி நிப்பாட்டும். உங்கள் மேலே ஒருத்தன் தப்பு சொல்லிட்டான், என் மேலே இந்த பழி சொல்லிட்டான், நீ கேளு அப்படி சொல்லலாம். ஆனால் அவனை கேட்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அந்த என்ன அவனுக்கு படணுமோ அதை வந்து அந்த தெய்வம் வந்து அவனுக்கு உணர்த்தி அவனை பட வச்சிருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளை எதிர்த்தவன் நம்ம அமைதியாக இருந்து போனோம்னா நாளைக்கு அவன் நம்ம காலில் வந்து விழுகுவான். ஓகேவா? என்னைக்கா இருந்தாலும் சரி நம்பிக்கையாக தெய்வத்தை மட்டும் இருக்க பிடிச்சிக்கோங்க. தெய்வத்தோட நான் வணங்குற 18ஆம் படி கருப்பண்ணசாமியை நான் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கஷ்டப்படும் போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, நல்லது பண்ணும்போதும் சரி, கெட்டது பண்ணும்போதும் சரி, அந்த இடத்துல துணையாயிரு, நல்லதுக்கு எனக்கு காவலாயிரு அப்படின்னு நினச்சிக்கங்க. தெய்வம் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போகாது. விட்டுட்டு போகவும் நம்ம விடக்கூடாது. நம்ம அந்த தெய்வத்தை பிடிச்சு வச்சுக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அந்த தெய்வம் நம்மளுக்கு வந்து ஒரு உதவி செய்யும். ஒரு பொருளே வாங்குறீங்க, அந்த பொருளே தேவைப்படாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா தெரியல, இன்னைக்காச்சும் ஒரு நாள் அது கண்டிப்பாக தேவைப்படும். அன்னைக்கு அதோட அருமை வந்து உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் தெய்வம் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசும். அது வரைக்கும் அதுக்குள்ளே இது எதுக்கு, இது வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு அதோட அருமை உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் எதாக இருந்தாலும் சரி வச்சுக்குங்க.
உங்கள்கிட்ட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்த பொருளையும் ஈஸியாக வீசுறது ஈஸி தான், ஆனால் அதை வாங்குறது கஷ்டம். தெய்வத்தை வந்து சும்மா நம்மளாம் பேசிட்டு போயிடுவோம். தெய்வம் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட இறங்கி பேசணும்னா அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஒருத்தவர் தெய்வத்தை வணங்கிட்டு அந்த தெய்வத்தை எப்படா திருப்பி வணங்குறதை விட்டுட்டு தெய்வத்தை எப்படா திருப்பி வணங்குறதுன்னு பார்க்குறாரு. ஒருத்தவர் குலதெய்வத்தை சாமி வருதுன்னு சொல்லிட்டு தனக்கு சாமி வர்றது அசிங்கமாக நினச்சா அந்த தெய்வத்தை கட்டிட்டு இன்னைக்கு அவர் வந்து பல மெடிக்கல் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு தனக்கு குழந்தைக்கு 1 கோடி ரூபா செலவழித்து இவன் அந்த தெய்வமே உன் பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அந்த தெய்வத்தை தேடி திருப்பி நாய் மாதிரி பிச்சை எடுத்து அலைஞ்சிக்கிட்டு காசி ராமேஸ்வரம் இங்கே போய் பல முனிவர்கள்ட்ட போய் அவங்க காலில் விழுந்து அவங்க கொடுக்குற திருநீற்று சாம்பலை வாங்கிட்டு வந்து குலதெய்வ வாசலில் கட்டி முடிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எந்த இடத்துல தெய்வத்தை சபிச்சிடாதீங்க, தெய்வத்தை வந்து வணங்காமல் விட்டுறாதீங்க. இந்த தெய்வம் இது கேட்குதுன்னா அதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பான முறையில் என்றைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். தெய்வத்துக்கு செய்கிறீங்கன்னா தெய்வமாக இறங்கி வந்து தின்னுட்டு போது நம்ம தானே திங்கிறோம். அந்த மாதிரி தான் கிடா ஓட்டுறோம், ரத்தத்தை நம்ம முன்னாடியே வந்து தெய்வம் குடிக்குது. அதற்கு ஒரு அர்ப்பணம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்ம தெய்வத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு நிம்மதி. அந்த தெய்வம் வந்து வழி என்ன கேட்குது, அது வந்து அருவமாக இருந்து அதை வந்து ஆசி புரியும், அவ்வளோதான். ஓகேவா? அதனால் என்ன இருந்தாலும் சரி தெய்வத்தை வந்து இருக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பான முறையில் கஷ்டம் இருக்கிற நுனியில் வந்து தெய்வம் வந்து உங்களுக்கு காத்து கொடுக்கும். இது முக்காலும் உண்மை. எனக்கு நடந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் தகவல்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல் உள்ளவங்க எல்லாருக்கும் அறிவிப்பு. அதாவது கருப்பசாமியோட கச்சை பொருட்கள், டாலர், முக்கியமாக இந்த டாலர் நிறைய பேர் கேட்டது, அந்த மாதிரி டாலர் தான் நிறைய பேர் கேட்டாங்க. அந்த டாலர் எல்லாமே விற்பனைக்கு இருக்குது நம்மகிட்ட. கருப்பசாமியோட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கச்சைகள், சாட்டை, அந்த மாதிரி பொருட்கள் வந்து சல்லடம், அப்புறம் வந்து கால் சலங்கை, இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் எங்கேனாலும், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.